பரிசுத்த தேவனுக்கு பிடிக்காத ஒன்று என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சிலை வழிபாடு. எல்லாவற்றையும் படைத்த, ஆரம்பமும் முடிவும் இல்லாத, எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வல்லவரான தேவனை மனிதர்களாகிய நாம் நமது சிறிய மூளையால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் நமது வசதிக்காக அவருக்கு உருவம் கொடுத்து சிலையாக வணங்க முற்படுகிறோம். ஆனால் உயிரில்லாத ஒரு சிலைக்கு தேவனின் மகிமையை கொடுப்பது மாபெரும் சர்வ வல்லவரை கேலி செய்வதற்கு சமம் என்று தேவன் எச்சரிக்கிறார். இது வெறும் அறியாமை அல்ல, மாபெரும் பாவம். நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் என்று நம் தமிழ்நாட்டுச் சித்தர்களும் சிலை வழிபாட்டை அறிவு குறைவான செயல் என்றே பாடியுள்ளனர். அப்படியானால் உண்மையான தேவனை எப்படி அறிந்து கொள்வது? நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் மனித உருவில் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசுவிடம் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை முழுமனதோடு விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் அழிவில்லாத பரலோக வாழ்வையும் தருவார். சிந்தித்துப் பாருங்கள். உயிரில்லாத சிலைகளை விட்டுவிட்டு ஜீவனுள்ள இயேசுவை இன்றே நோக்கி பாருங்கள்.